நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி எப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அம்பலமான முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய 60,000 கோடி அதிரடியாக களம் இறங்கின அண்ணாமலை. காலையிலே நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தன்னுடைய டிராமாவை தொடங்கிட்டார். தேர்தல் நெருக்கமாக இருப்பதனால எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உண்மைக்கு புறம்பாக சில விஷயங்களை பேசி ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கிட்டோம்னா அதை பிடிச்சிக்கிட்டு மக்கள் பின்னாடியே அலைவாங்க. நம்ம ஆட்சியை பற்றியும் நாம் செய்ய வேண்டியதை பற்றியும் இன்னைக்கு தமிழகம் இருக்கக்கூடிய நிலைமை பற்றியும் வாங்கியிருக்கின்ற கடனை பற்றியும் இல்லை தகுதியில்லாத அமைச்சர்களுடைய ஊழலை பற்றியோ யாரும் சிந்திக்க போகிறது கிடையாது. அதனால் எப்படி இந்தியா முழுவதும் நீட்டை ஏற்றுக்கிட்டாங்களோ, ஆனால் தமிழகத்தில் மட்டும் நீட்டுக்கு எதிர்ப்பு என்று சொல்லிட்டு படம் உருட்டிக்கிட்டு இருக்கிறோமோ, அதையும் மக்கள் ஏற்றுக்கிட்டு ஏழை எளிய மாணவர்கள் நீட்டு எதிர்கொள்ள முடியலை, அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டை எதிர்கொள்ள முடியலைன்னு சொல்லிட்டு கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறோமோ, அதை நீக்கியே ஆக வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு துரோகம் செய்து என்று கம்பு சுத்துறோமோ, எப்படி கல்விக்கான நிதியை 2,000 கோடி ரூபாயை கொடுக்கலன்னு சொல்லிட்டு பொய்யாக உருட்டி கொண்டு இருக்கின்றோமோ, அதே மாதிரி காலையில் இறங்கி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டார். அப்படி ட்வீட்டை போடுவது தான் தாமதம். அடுத்த நொடிய ஊடகமானது அதை எடுத்து வச்சுக்கிட்டு 15 நிமிஷமாக விவாதம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ இந்த மாதிரியான பொய் உருட்டுக்களுக்கு எதிராகத்தான் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அதிரடியாக களம் இறங்கியிருக்கின்றார். அது ஏதோ ஒரு 60,000 கோடி முதல்வருடையது அம்பலமாச்சின்னு சொன்னியப்பா அப்படின்னு கேட்பீங்க. அதற்கு ஆதாரமாக எல்லோரும் இந்த வீடியோவை தான் காட்டுறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. 2வது திட்டமாக சென்னையில் செயல்படுத்தப்பட்ட பூந்தமல்லியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை ஏற்றப்பட்ட திட்டத்திற்கு 60,000 கோடி ரூபாய் அதை தன் சொந்த காசில் போட்டு முடித்து காட்டியவர் எங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ 60,000 கோடியே 2வது மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்காக சொந்த பணத்தை நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் செலவழித்திருக்கின்றார் என்றால், அவர்கிட்ட இன்னும் கணக்கில் வராத பணங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஏன்னா மக்கள் வரி பணத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவாங்க. ஆனால் ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் 60,000 கோடி சொந்த பணத்தை செலவிட்டு இருக்கின்றார்கள். இந்த மாதிரியான முட்டாள்கள் தான் நம்ம முதலமைச்சர் அவர்களை திசை திருப்பி கொண்டு இருக்கின்றார்கள். உண்மைக்கு புறம்பாக பேசி கொண்டு இருக்கின்றார்கள். அதனால தான் முதல்வருடைய பெயரும் தமிழகத்தில் நாறுது, அகில இந்தியா முழுவதும் நாறுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்னைக்கோ எங்கோ ஒரு தருணத்தில் கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கியார் என்று சொல்லிவிட்டாராம். இன்னைக்கு வரைக்கும் கலாய்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் கட்டுக்கதைகளை அவுத்து விடுகின்ற திமுக கூட்டமானது ஒவ்வொரு நாளும் உண்மைக்கு புறம்பாக உளறி கொட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் இதையும் மக்கள் கேட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா, எங்கோ வடநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, சிந்திக்கின்ற திறன் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பகுத்தறிவாளர்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பகுத்தறிவாளர்களாக இருந்தால் திமுக இந்நேரம் ஆட்சியிலும் இருக்காது, அதிகாரத்திலும் இருக்காது. ஒரு 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு வாய்ப்பளித்த பிறகு அவங்க எப்படியெல்லாம் வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்துறாங்கன்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அதற்கு பிறகு ஆட்சி படத்திலே அமர வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்தியாவிலே முட்டாள்கள் நிறைந்த மாநிலம், உணர்ச்சி பிழம்பாய் இருக்கக்கூடிய ஒரே கூட்டம், திமுக சொல்ற பொய்க்கு தலையாட்டுகின்ற விலை போன கூட்டம் இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இங்கே இருக்கிறவனுக்கு சுயமரியாதையும் கிடையாது, சுயமாக சிந்திக்கின்ற அறிவும் கிடையாது. என்னடா கொடுத்த வாக்குறுதிகள் எங்கடா போச்சு என்று கேட்பதற்கான துணிச்சலும் கிடையாது. கேட்டாலும் ஒடுக்குகின்ற இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக நீதிமன்றங்களும் சரியான நடவடிக்கை எடுப்பது கிடையாது. அதனால ஒட்டுமொத்த பேரும் பயந்து தான் போய் கிடக்கிறார்கள். அதனால எங்கோ இருக்கின்ற வடநாட்டவனை பொறுத்த வரைக்கும் அறிவில்லாத கூட்டம், முட்டா கூட்டம், மதவெறி கூட்டம், சாதிவெறி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவன் சாதியாக மதமாக பிரிந்து கிடப்பதனால அரசியல் செய்து அடுத்தடுத்த ஆட்சி கட்டில் வாரிசுகள் வரிசையாக உட்காடுறாங்க. அப்படி வாரிசுகள் வரிசையாக உட்கார்றதுனால தான் இன்னைக்கு துணை முதலமைச்சராகவே இருந்தாலும் எங்கோ ஒரு மாநிலத்தில் இருக்கிறவன்
நம்ம துணை முதலமைச்சரை என்ன சொல்றாங்கன்ட்டு நீங்களே பார்த்துட்டு வந்துடுங்க. क्या कहा उन्होंने सनातन को? सर वो आदमी बोला उदयनिधि स्टालिन जी संस्कृत डेड लैंग्वेज है. मैं बोल रहा हूँ इलेक्शन समय में किस किस इलेक्शन समय में नॉर्थ साउथ आर्यन ड्रेविडियन सेम ड्रामा इधर चल रहा है. उन्होंने बोला डेंगू है. सर लास्ट टाइम उदयनिधि स्टालिन हिंदू रिलीजन का डेंगू. वो मंद बुद्धि बालक है, मंद बुद्धि बालक जो அறிவு வளராத பையன் அப்படிங்கிறாரு. जो वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है, जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है, अगर उसको वो डेड दिखता है, डेंगू दिखता है, तो उसकी मनोस्थिति का खराबी है. तो उनको चाहिए कि या तो इटली का जो चश्मा उन्होंने राहुल गांधी से लेकर डाला है वो बदले या अपना मेडिकल कराए. தமிழ்ல மொழிபெயர்த்தாங்கன்னா உலகத்தினுடைய இன்னைக்கு ரொம்ப த்ரைவிங்கா ஆரோக்கியமா இருக்கக்கூடியது இந்து மதம். யாருக்கும் எதிரான மதம் இல்லை. அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்றாருன்னா அவர் போட்டிருக்கிற கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்திருக்கக்கூடிய இட்டாலி கண்ணாடி. அந்த கண்ணாடி மாத்திட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியா தெரியும். கண்ணாடி அவர் மாத்தணும் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாங்க? மந்த புத்தி. ஏன்னா அரசியல் களத்துக்கு வந்து 6 ஆண்டு காலம் ஆக போது உதயநிதி ஸ்டாலின். இது வரைக்கும் அவர் அரசியல் கற்றுக்கிட்டாரான்னு கேட்டிங்கன்னா கற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசி வரைக்கும் அமைச்சர்களே காப்பாற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார் போலுக்கு. ஏன்னா ஸ்டாலின் அவர்களே வந்து 45 ஆண்டு காலம் கோழி தன் இறக்கையில் குஞ்சை காப்பாற்றுற மாதிரி திமுகவினர் இடத்துல காப்பாற்றி தலைமை பதவிக்கு கொண்டு வந்தார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் 6 ஆண்டுல வந்து அரசியலை கற்றுக்குவாரா? ஆட்சி பீடத்துக்கு வந்துருவாரா? அடுத்த மாநிலத்துக்காரன் விமர்சனம் பண்ணாத அளவுக்கு தெளிவாக பேசக்கூடியவரா? உண்மை எது பொய் எது என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்கக்கூடியவரா? தான் என்ன செய்யணும், அடுத்தவன் என்ன செய்யணும் என்பதையெல்லாம் பிரித்தறிந்து பேசக்கூடிய அரசியல் தெரிந்தவரா? இதுவரைக்கும் அமைச்சர்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதனால தான் எங்கிருந்தோ வந்த தருண் கோகாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மந்த புத்தி உள்ளவர் அப்படிங்கிறாங்க. அதுலேயும் சனாதனத்தை பற்றியும் சமஸ்கிருதத்தை பற்றியும் பேசினதுக்கு அவரு இத்தாலி கண்ணாடியை போட்டுட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அந்த கண்ணாடியை கட்ட சொல்லு. பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய சனாதனத்தினுடைய அருமை பெருமைகள் தெரியும், மேம்பட்ட கலாச்சாரம் தெரியும், பண்பாடு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தருண் கோகாய் அவர்கள் வச்சு செஞ்சுட்டு போறாரு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயாவையும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சரி தத்தி சின்ன தத்தி அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனால் நாம் என்றைக்குமே வந்து தனி மனித தாக்குதலில் இறங்குந்தே கிடையாது. ஆனால் எங்கிருந்தோ வந்து என்னுடைய முதலமைச்சரையும் என்னுடைய துணை முதலமைச்சரையும் இந்த அளவுக்கு பேசிட்டு போகிறாருன்னா செயல்பாடுகளை மாற்றணுமா இல்லையா உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் அவர்களும்? ஸோ திமுக என்ன செஞ்சிருக்குது என்ன செய்யலை என்று பேச வேண்டிய வெளிமாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆளுமைகள் நம்முடைய முதல்வரையும் துணை முதல்வரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு ஆளுமை நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வெளிப்படையாக ஒத்துக்கணுங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம உதயநிதி ஸ்டாலினை இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? சமஸ்கிருதம் செத்து போச்சுன்னு சொல்கிறார். என் வீடு அழகாக இருக்குதுன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அடுத்தவன் வீடு குடிச்சோரா போச்சுன்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் பெருமை இருக்கும்? அதனால தான் அவர் மொழியை உதயநிதி ஸ்டாலின் தவறாக பேசுகின்ற போது உதயநிதி ஸ்டாலினே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்பாக பேசிட்டு போகிறாரு. இன்னொரு வீடியோ கூட இணையத்தில் வைரல் ஆகுது. ஆனால் அந்த வீடியோவை நான் தரேன், நீங்கள் பாருங்கள். அதற்கான விளக்கம் மட்டும் யாருமே சொல்லலை. நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சிரிப்பதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. தருண் கோகாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விளக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் நான் கூசுகின்ற வார்த்தைகள் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏதோ தப்பாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அன்பார்லிமெண்டல் வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டிருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் எதற்காக? அடுத்தவங்க கிட்ட வாங்கி கட்டி கொள்ள வேண்டும். நேர்மையாக பேசினா என்ன? தமிழுக்கு குறைவான நிதி ஒதுக்குறாங்க, அது மட்டும் கிடையாது சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னு எதற்காக ஆண்டாண்டு காலமாக பொய் சொல்லிட்டு இருக்கணும்? அதுவும் ஏதோ பாஜக வந்த பிறகு தான் இப்படிலாம் நிதி ஒதுக்குற மாதிரி எதற்காக கதை அளக்கணும்? அதனால தான் அண்ணாமலை சொல்கிறாரு, சமஸ்கிருதத்துக்கு மொத்தம் காங்கிரஸ் ஆட்சியில் 18 பல்கலைக்கழகங்கள் இருந்தது. பாஜக இதோ 12 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்து ஒரு சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை தொடங்கியிருக்கிறோம். மொத்தமாக 30,000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு 19 பல்கலைக்கழகம் இருக்குது. அப்போ அந்த 19 பல்கலைக்கழகத்துக்கும் நிதி ஒதுக்குகின்ற பொழுது மற்ற மொழியை விட சமஸ்கிருதத்துக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால்
எம்ஜிஆர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சையில் தொடங்கினார். அதற்கு பிறகு கலைஞர் தமிழ்னு பேசினார். ஸ்டாலின் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்று பேசுகிறார். அதுலேயும் இன்னைக்கு காலையிலே வந்து டிராமாவை உருவாக்கிட்டார். என்ன டிராமான்னு கேட்டிங்கன்னா, மதுரையும் கோயம்புத்தூரும் வளரணுங்க, மெட்ரோ ட்ரெயினை கொடுங்க, இந்த மெட்ரோ ட்ரெயினை கோவைக்கும் மதுரைக்கும் வழங்குவதற்கு பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக தலையிடணுங்க, தமிழ்நாடு வளராமல் இந்தியா வளராதுங்க, தமிழ்நாட்டு வளர்ச்சி இந்தியா வளர்ச்சிங்க, அதனால் மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை நீங்கள் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் தருவதாக இருந்தால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மோடி அவர்களை எப்போது வேண்டுமானாலும் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு நலன், தமிழ் நலன், தமிழ் மக்கள் நலன் என்று சொல்லிட்டு 24 மணி நேரம் பேசக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு ஆச்சு. ஆனால் இதுவரைக்கும் தமிழ் பல்கலைக்கழகங்கள் தஞ்சையை தாண்டி வேற எங்கும் கொண்டு வரல, வெளி மாநிலங்களிலும் கொண்டு வரல, நம்ம மாநிலத்திலும் கொண்டு வரல. மூளைக்கு மூளை ஆங்கில பள்ளிகளை திறக்கிறாங்க, இல்லை அரசு பள்ளியில் ஆங்கிலத்தை முதன்மைப்படுத்துகிறாங்க, உருதை முதன்மைப்படுத்துகிறாங்க, ஆனால் தமிழை முதன்மைப்படுத்துகிறாங்களான்னு தெரியல. அதே மாதிரி தனியார் கல்லூரி, அரசு கல்லூரிகள், இப்படி எல்லாவற்றிலும் ஆங்கிலமும் உருதும் முன்னிலைப்படுத்துகின்ற போது தமிழுக்கு எப்படி நிதி அதிகமாக வரும்? தமிழ் பேசக்கூடிய நீயே இப்படி நடந்து கொள்ளும் போது எங்க இருக்கிறோ ஒருத்தனுக்கு தமிழ் மீது எங்களை அக்கறை வரும் சொல்லல அப்படின்ற கேட்க வேண்டிய நிலை தான் இங்கு இருக்கிறது. அதனால தமிழுக்கு அதிகமாக நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக நிதி ஒதுக்குறான்னு சொன்ன பிறகு தருண் கோகாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு செஞ்சிட்டு போயிட்டாரு. அது மட்டும் கிடையாது, நெல் கொள்முதல் விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் சொன்ன பொய்யுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுதினமும் அவுத்து விடுகின்ற கப்சாக்கும் அருமையான விளக்கம் அளித்தார். ஈரமான நெல்லை கொள்முதல் பண்ணணும், 17% 22% உள்ள ஈரப்பத நெல்லை கொள்முதல் பண்ணணும், மோடி அவர்கள் அனுமதி அளிக்கணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருந்தார். அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் எடுத்து வருகின்ற நெல்லை டெல்லியிலிருந்து வருகின்ற குழுவானது ஆராய்ந்தது. விவசாயிகள் நெல் எடுத்துக்கொண்டு வருகின்ற போது நெல்லில் ஈரப்பதம் இல்லை. அப்புறம் எங்க நெல் ஈரப்பதம் ஆகுது எங்கன்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக கொள்முதல் நிலையத்தில் வந்து அடுக்கிறாங்கல்ல அந்த இடத்துல மழையில நனையுது. அப்போ நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு வரக்கூடிய நெல் மூட்டைகளை பாதுகாப்பதற்கு குடோன் எங்க போச்சு? அப்ப நெல் யாரால நனையுது? முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தவறான விஷயங்களால தான் நெல் ஆனது நனையுது, ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்களே தப்பு பண்ணிட்டு அந்த நெல்லை நாங்கள் கொள்முதல் பண்ணணுமா? விவசாயிகள் ஈரப்பதம் அதிகமாக கொண்டு வரட்டும், நாங்கள் நேரடியாக கொள்முதல் பண்ணுறோம். அதே மாதிரி கொள்முதல் பண்ண நெல்லை அதே இடத்துல கிடாசிறீங்க, அந்த நெல்லை குடோனுக்கு கொண்டு போகிறதுக்கு 1 வாரம் குறைந்தபட்சம் ஆகுதான். அண்ணாமலை நேற்றே பேட்டி அளித்திருந்தார், அதிகபட்சமாக 2 மாதம் ஆகுதான். அப்போ மழையிலும் வெயிலும் இருந்தால் அந்த நெல் முளைக்காதா? அப்போ ஈரப்பதம் அதிகமாகாதா? அப்போ முழுக்க நெல் ஈரப்பதமாக இருப்பதற்கு மாநில அரசாங்கம் காரணம். விவசாயிகள் எடுத்து வருகின்ற நெல்லில் ஈரப்பதம் இல்லை, எப்படி அனுமதி அளிப்பாங்க? ஆனாலும் குழுவானது பார்த்துட்டு போயிருக்குது. கண்டிப்பாக நெல் அதிகமாக ஈரப்பதம் இருந்தால் கொள்முதல் பண்ணுறதுக்கு நம்ம மோடி அவர்கள் அனுமதி அளிப்பார் அப்படின்னு உண்மையை போட்டு அண்ணாமலை உடைச்சார். 2வது, மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி வழங்கல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. காலையிலே டிராமா தொடங்கிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே இந்த மெட்ரோ பணியை வச்சு தான் இப்போ டிராமா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த டிராமா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்படியா இருந்தாலும் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ பணியை கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ திமுக என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கமானது இது அப்படியே கிடப்பில் போட்டுடலாம், கை விட்டுலாம் நினச்சாங்க. விடாமல் போராடணும், 24 மணி நேரம் அழுத்தம் கொடுத்தோம். நான் மோடி அவர்களை நேரடியாக போய் சந்திக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு முதல்வர் கூட சிக்கர் ஓட்டுவார். இப்படி போராடினதால தான் தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ வந்தது, இதெல்லாம் திமுகவில் தான் சாத்தியம் அப்படின்னு பின்னாடி இதெல்லாம் ஒரு தங்களுடைய சாதனை என்று சொல்றதுக்காக பிரச்சாரத்து யுக்திக்காக இப்போதே மெட்ரோ கொடுங்க கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் அப்படின்னு தினந்தோறும் ட்வீட் போட்டிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை சொல்றாரு, இந்த மெட்ரோ வராத போனதுக்கு காரணம் திமுக தான். மெட்ரோ கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் வரக்கூடாது என்பதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா டிபிஆரை தப்பா ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. எப்படின்னு பார்க்கும்பொழுது மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் மின் கட்டணம் கட்டணம் இல்லை, அந்த மின்சார கட்டணத்தின் அடிப்படையில் எவ்வளவு பேர் சிட்டிக்குள்ளே வசிக்கிறாங்க அப்படின்னு புள்ளி விவரத்தை எடுத்து இந்த சிட்டி வளர்ந்து போச்சு, மெட்ரோ ட்ரெயின் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொகை கணக்கீட சரியாக கொடுத்தாங்களாம். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2011 மக்கள் தொகை அடிப்படையை வச்சு இங்கே மெட்ரோ கொடுங்க அப்படின்னாங்களாம். அதாவது இவங்க 2011 மக்கள் தொகை அடிப்படையை வச்சு மெட்ரோ கேட்பாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கேட்டதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மெட்ரோ கொடுக்கணுமா? மற்ற மாநிலம் எல்லாம் எவ்வளோ பேர் குடிபெயர்ந்திருக்கின்றார்கள், எவ்வளோ பேருக்கு வீடு இருக்குது, எவ்வளோ பேர் கரண்ட் பில் கட்டுறான்,
எல்லாவற்றையும் புள்ளி விவரத்துடன் கொடுத்து மெட்ரோவை கேட்டு வாங்குறாங்க. இவங்க ஃபால்ஸான டேட்டாவை கொடுத்துட்டு மெட்ரோ கொடுங்க அப்படின்னு கேட்பதெல்லாம் கண்டிப்பாக இதை முதல்ல மெட்ரோ உங்களுக்கு கிடைக்காது, டிபிஆரை திருத்தி கொடுங்க அப்படின்னு திருப்பி அனுப்ப போகிறாங்க. அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் என்ற உள்நோக்கத்துடன் தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டு உடைச்சாரு. ஆனால் ஊடகமானது இதை கொண்டு போய் சேர்க்காது. திமுக காலையில் இருந்து என்ன பொய் சொல்லுதோ, என்ன டிராமாவை நடத்துதோ அந்த டிராமாவை தானே கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதனால் தமிழ்நாட்டில் பெரிய துரதிருஷ்டம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவன் உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடாது, திமுக துரோகத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது, திமுகவுடைய புறக்கணிப்பை தெரிந்து கொள்ளக்கூடாது. மத்திய அரசாங்கத்து இடத்துல இவங்க வெறுமனே அரசியல் மட்டும்தான் பண்றாங்க. ஆக்கப்பூர்வமாக மத்திய மாநில அரசாங்கம் செயல்படுறது கிடையாது, நிதியை கேட்பது கிடையாது, மக்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வரது கிடையாது, உள்கட்டமைப்பை கொண்டு வருவது கிடையாது. ஒட்டுமொத்தமாக தேர்தல் வெற்றி எப்படி அமைய வேண்டும் என்பதற்காக மக்களை மதத்தால் பிரிக்கிறாங்க, மக்களை சாதியால் பிரிக்கிறாங்க, மக்களை மாநில அரசாங்கத்துக்கு ஆதரவானவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவானவர்கள் என்று அப்படியே மொத்தமாக பிரிவினை அரசியல் தானே இவங்க செய்கிறாங்க. அதனால தான் அண்ணாமலை சொல்கிறாரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இன்றைக்கி மெட்ரோ கொடுத்தோம்னு வச்சுங்களேன், மெட்ரோ வந்துடும், அந்த ப்ராஜெக்டை செயல்படுத்துவோம். ஆனால் மெட்ரோக்கான கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் இருந்தால் லாபம். ஆனால் பெங்களூர் மெட்ரோ ரயில் மாதிரி சாதாரணமாக 5 கிலோமீட்டருக்கு 40 ரூபா கொடுத்தோம்னா அது லாபமா? அதனால் மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்த டிபிஆரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் தப்பு. அதே மாதிரி பயண தொலைவாக இருக்கலாம், மெட்ரோவை பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம், எல்லாமே குறைவு. அதனால் மதுரை மற்றும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வந்தால் அங்கே மெட்ரோ ட்ரெயினுடைய கட்டணமானது சென்னையில் இருப்பதை விட பன்மடங்கு அதிகமாக உயர்த்தினாதான் மெட்ரோ ரயிலானது ஓடும். அங்கே லாபம் இல்லை என்றாலும் கூட தொடர்ச்சியாக அந்த மெட்ரோ ரயிலை பராமரிப்பதற்கு நாம் கட்டணத்தை அதிகமாக வச்சாதான் அந்த மெட்ரோ ட்ரெயினே வந்து பார்த்தீங்கன்னா இயங்கும். அந்த மாதிரி தவறான ஒட்டுமொத்த ப்ராஜெக்டும் கொடுத்துருக்காங்களாம். அதனால் அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக களத்தில் இறங்கி திமுகவுடைய பொய் முகத்தை அம்பலப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏதோ 24 மணி நேரம் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் சிந்திக்கிற மாதிரியே நம்ம முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஆக்டிங் பண்ணுறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் தெரிஞ்சது, இப்போ வடநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. கிண்டலும் கேலியுமாக தான் இவங்களுடைய பார்வையானது நம்ம தமிழகத்தின் மீதும் முதலமைச்சர் மீதும் இருக்கிறது. வெளி மாநிலத்திலிருந்து வருகின்றவங்களுடைய பார்வை கண்ணியமாக இருக்க வேண்டும் என்றால் இவங்களும் கொஞ்சம் அரசியல் கற்றுக்கணும், நேர்மையாகவும் ஆட்சி நடத்த வேண்டும். என்ன நடக்க போதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.